பிரமாதம். அடுத்து பாதிப்புக்குள்ளாக போற இடம் இதுதான். கால கணித சுவடிகளை பார்த்து ஊர்ஜிதப்படுத்திக்க வேண்டியதுதான். வருண், எழுந்து வா. வந்து அந்த காலக்கணித சுவடிகள் இருக்க பெட்டியை தர. என்ன மௌனமா இருக்க? அந்த பெட்டியை திறக்கிறதுக்கு இன்னும் 2 தடவை தான் எனக்கு தேவைப்படுவேன். அதுக்கப்புறம் அந்த பெட்டியை திறக்கிற சக்தி எனக்கே வந்துடும். நீ எனக்கு தேவைப்பட மாட்ட. எழுந்து வா. தர. அப்போ அங்கதான் அந்த பேரழிவு நடக்க போகுது. இது உள்ளவை. இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன இங்க பூட்டி வச்சிருக்க போற? என் அப்பாவோட செல்வாக்க பத்தி உனக்கு தெரியாது. போலீஸால உங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிற. இந்நேரம் எல்லா இடத்துலயும் உன்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா நீ மாட்டு தான் போற. டேய் பொடியா, அந்த ஆண்டவனாலேயே என்ன எதுவும் செய்ய முடியாது. இதுல போலீஸ்காரங்க என்ன நெருங்க போறாங்களா? அவங்களால என்ன நெருங்கவே முடியாது. அப்படியே அவங்க என்கிட்ட நெருங்கி வந்தாலும் அவங்கள வசியப்படுத்துற சக்தி என்கிட்ட இருக்கு. நான் சின்ன பையன் தானே, என்ன சொன்னாலும் நம்பிடுவேன்னு நினைக்காத. என் அப்பா அம்மா எனக்கு நிறைய சாமி கதை சொல்லியிருக்காங்க. கடவுளை எதிர்த்தவங்க எல்லாம் கடைசியில என்ன ஆனாங்கன்னு எனக்கும் தெரியும். டேய், அவங்க உனக்கு சொன்னதெல்லாம் கட்டுக்கதை. இப்போ இங்க நடந்துட்டு இருக்கிறது தான் நிஜம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்தையே நான் ஆட்டி படைக்க போறேன். ஒரு பக்கம் மக்கள் கூட்டம் என்ன பார்த்து பயப்பட போகுது, இன்னொரு பக்கம் பெரிய மக்கள் கூட்டமே என் பின்னாடி வர போகுது. இப்படிதான் பல அசுரர்கள் சொல்லி மக்களை பயமுறுத்தினாங்க. உங்களை மாதிரி ஆளுங்களால மக்களை பயமுறுத்த மட்டும்தான் முடியும். பயமுறுத்தின அசுரர்கள்லாம் இன்னைக்கு எங்க? எத்தனை பேர் அதுல கடவுளா இருக்காங்க? இல்லாத ஒருத்தர் இருக்கிறதா நீ நம்பிட்டு இருக்க. பாவம், என்ன பண்றது, உன் வயசு அப்படி. ஒருவேளை அப்படி ஒருத்தர் இருக்காருனா அவர் ஏன் என்னை எதிர்த்து வரல? எப்படி வருவாரு? இருந்தா தானே வரத்துக்கு. இங்க பார், உன் முன்னாடி நிக்கிற நான் தான் கடவுள். நீ மட்டும் இல்ல, இந்த உலகமே இனிமே என்னதான் வணங்க போகுது. இவ்வளோலாம் பேசுறீங்களே, அப்ப ஆரம்பத்திலே என் உதவி இல்லாம காலக்கணித பொக்கிஷத்தை திறந்திருக்க வேண்டியது தானே? அப்ப இதுக்கு என்ன கடத்திட்டு வந்தீங்க? நீ ரொம்ப பேசுற. உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. போய் உங்களால பதில் சொல்ல முடியல, அதனாலதான் மழுப்புறீங்க. நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, என் சக்தி என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். போய் உள்ள போய் உட்கார். சாப்பிட என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வரேன். இப்ப சொன்னீங்களே அந்த வேலைக்கு மட்டும்தான் நீங்க கரெக்ட். உள்ள போடா. பொடி பையன் ரொம்ப பேசுறான்.
என் வேலை முடிஞ்சோடனே அவன் மூச்சு நிக்க போகுது. அது வரைக்கும் பேசிட்டு போட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் கம் இன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், உட்காருங்க. தேங்க்யூ மேடம். மிஸ்டர் ஸ்ரீகாந்த், தினக்கோயில் ஆபீஸ்ல நீங்க ஏற்பாடு பண்ணிருக்க சோர்ஸ் நல்லாவே தகவல் கொடுத்திருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு மர்மமான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணணும். மேடம், வாரத்துல 2 நாளாவது நடக்க போவதை சொல்லும் அசரரி அப்படிங்கிற தலைப்புல அவங்க வெளியிடுற செய்தி அன்னைக்கோ இல்ல மறுநாளோ கண்டிப்பா நடந்துருது மேடம். எல்லாமே விபத்து, தீவிரவாதம், இயற்கை பேரழிவுகளா இருக்கு மேடம். என் கணக்குப்படி எல்லாத்தையுமே விவேகானந்தனால செய்ய முடியும்னு எனக்கு தோணல. பட் எல்லாத்தையும் தாண்டி அங்க ஏதோ மர்மமான வேலை நடக்குது. அது மட்டும் எனக்கு புரியுது மேடம். எஸ் ஸ்ரீகாந்த், நம்ம யூகிக்க முடியாத அளவுக்கு அங்க ஏதோ மர்மமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது மூலமா தான் அவங்களுக்கு நடக்க போற செய்திகள் முன்கூட்டியே தெரிய வருது. ஏதோ போன்ல தகவல் வரதா சொல்றாங்க. ஆனா அதை அவங்களால நிரூபிக்க முடியல. அப்படியே போன் வந்தாலும் போன் பண்றவன் எதுக்கு அதை அவங்க கிட்ட மட்டும் சொல்லணும்? போலீஸ்கிட்டே சொல்லலாமே. அதுதான் என்னோட டவுட் மிஸ்டர் ஸ்ரீகாந்த். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சாமியார் அந்த ஆபீஸ்க்கு போயிருக்காரு. விவேகானந்தன் கிட்ட ரொம்ப நேரமா பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் விவேகானந்தனுக்கு இறை நம்பிக்கையோ இல்ல அத பத்தின நாட்டமோ கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த சாமியார் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா விவேகானந்தன் அங்க வேலை செய்யற அவருக்கு நம்பிக்கையான ஆட்களை மட்டும் கூப்பிட்டு பேசியிருக்காரு. அவங்க என்ன பேசினாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அங்க வேலை செய்யற ஒரு லேடி ரிப்போர்ட்டர் கொல்லிமலைக்கு தனியா கிளம்பி போயிருக்காங்க. கொல்லிமலையோட உள்பகுதி ரொம்ப அடர்ந்த காடு. அந்த இடத்த பத்தி பல விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட ட்ரைனிங் பீரியட்ல அங்க நான் ட்ரைனிங் போயிருக்கேன். அப்ப ரொம்ப வித்தியாசமான மனிதர்களை நான் அங்க பாத்திருக்கேன். ஒரு சாமியார் விவேகானந்தன் ஆபீஸ்க்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த பெண் ரிப்போர்ட்டர் கொல்லிமலைக்கு எதுக்கு போகணும்? அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அங்க போனதுக்கு அப்புறம் விவேகானந்தனுக்கு போன் பண்ணிருக்கா. உடனே அவரு மேலும் 2 ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்பியிருக்காரு. என்னதான் நடக்குது அந்த கொல்லிமலையில? யார் அந்த சாமியார்? அவருக்கும் நடக்க போவதை சொல்லும் அசரரிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இதெல்லாம் நமக்கு தெரியணும். அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் பல மர்ம முடிச்சுகள் அவிழும். இது ஒரு சவாலான விஷயம் மிஸ்டர் ஸ்ரீகாந்த். எஸ் மேடம். நான் ஸ்பெஷல் பிரான்ச் ஆபீசர் அயூபை வர சொல்லியிருக்கேன். ஓகே மேடம். அவருக்கு இந்த கேஸை பத்தி நான் ஓரளவுக்கு பீட் பண்ணிருக்கேன். நீங்களும் மத்த டீடைல்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கண்டிப்பா மேடம். ஹலோ, டிஎஸ்பி அயூபை உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம். இந்த கேஸை நீங்க அவரோட கோஆர்டினேட் பண்ணி சீக்கிரமா இந்த கேஸை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணணும் மிஸ்டர் ஸ்ரீகாந்த். எஸ் மேடம். மே கம் இன் மேடம். எஸ் கம் இன். உட்காருங்க. சொல்லுங்க மேடம். மிஸ்டர் அயூப், ஸ்ரீகாந்த் உங்களுக்கு எல்லா Okay, madam. டீடைல்ஸும் கொடுத்துருவாரு. அதை வச்சுக்கிட்டு நீங்க உடனே கொல்லிமலைக்கு போய் எஸ் மேடம். நீங்க போலீஸ்ங்கிறதே காமிக்காம ஓகே மேடம். என்கொயரி ஆரம்பிக்கணும். ம். தேவைப்பட்டா மட்டுமே நீங்க போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே மேடம். அப்புறம் ஒவ்வொரு தகவலையுமே இமீடியட்டா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். எஸ் மேடம். திருப்பியும் சொல்றேன், நம்ம விசாரிக்கிறத வச்சு அந்த பத்திரிக்கைக்காரங்க உஷாராயிடக்கூடாது. ஓகே மேடம். பி கேர்ஃபுல் மிஸ்டர் ஸ்ரீகாந்த். Yes, madam. எல்லா டீடைல்ஸும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கண்டிப்பா மேடம். தேங்க் தேங்க்யூ யூ மேடம். வரேன் வாங்க. மேடம். உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என் தங்கச்சி இறந்த பிறகு அவ மக வள்ளிய நான் தான் வளர்த்துட்டு வரேன். இப்போ என் தங்கச்சி மக வள்ளிக்கும் என் மூத்த மக மாரப்பனுக்கும் கண்ணாலம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது நடக்காத காரியம்.
விஷயம் தானே. வள்ளிய நான் கல்யாணம் கட்டிக்கலான்னு தான் இருந்தேன். ஆனா போன வாரம் குறி சொல்ற ஒருத்தரை பார்த்தேன். அவன் சொன்னதை கேட்டு நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். அந்த குறி சொல்றவன் அப்படி எனக்கு தான் சொல்லி தொலைச்சா. எனக்கு ஏதோ ஒரு தோசை இருக்கா. நம்ம சாதிஸ்தானத்துக்குள்ள கல்யாணம் கட்டிக்கிட்டா நான் அல்ப ஆயுசுல செத்து போயிடுவேனா. வெளியில இருந்து பொண்ணு எடுத்து கட்டிக்கிட்டா ஆயுசு கூடுமா. அதான். ஏமாமா எவனோ ஏதோ சொல்றான்னு சொல்லிக்கிட்டு அத நம்பி என்ன வேணான்னு ஒதுக்குறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? வள்ளி சொல்றது நியாயமான விஷயம் தான். ஏண்டா அந்த புள்ள சின்ன வயசுல இருந்து உன் மேல உசுரியே வச்சிருக்காடா. ஏண்டா நானும் தெரியாம தான் கேக்குறேன். காலாகாலமா ஊர்வாசமே படாம நம்ம காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம்டா. திடீர்னு வேற இடத்துல தான் பொண்ணு எடுப்பேன்னு வெளியில போனா உனக்கு யாருடா பொண்ணு கொடுப்பாங்க? தர வேணாம், கடத்திட்டு வரேன். காட்டை விட்டு வெளியில போனா எத்தனையோ பொண்ணுங்க போது வருது. அதுல ஒண்ணு கடத்திட்டு வந்துடுறேன். அட பாவி, அவங்கள நம்ம எது தொந்தரவு பண்ணதால அவங்க நம்ம வழிக்கு வர்றது இல்ல. நம்ம நிம்மதியா வாழுறோம். அதை கெடுக்கலாம் பாத்தியா? வெளியில இருக்கிற சனங்க காட்டுக்குள்ள வந்துட்டு உசுரோட போக முடியாது. அது உனக்கு தெரியும்ல. அப்படி வந்து பாக்கட்டுமே. இந்த மாரப்ப யாருங்கறத அப்புறம் தெரிஞ்சுப்பாங்க. பைத்தியக்காரா, அவங்க பலத்துக்கு முன்னாடி நாம வெறும் தூசுடா. வேண்டாம், குறி சொல்றவன் பேச்ச கேட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு உன்னையே நம்பி இருக்கிற இந்த வள்ளியோட வாழ்க்கையும் கெடுத்துறாத. இவன் என்னங்க நீங்க கேட்டுக்கிட்டு? எவ கழுத்துல தாலி கட்டுன்னு நாம சொல்றோமோ அவ கழுத்துல இவன் தாலி கட்டிதான் ஆகணும். அதெல்லாம் நடக்காது. நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுதான் முடிவு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்காக நீ தவறான முடிவெடுத்தா அதுக்கு நாங்க ஒத்துழைப்போம்னு நினைச்சியா? டேய், இங்க சொந்தமா முடிவெடுக்கிற உரிமை தலைவனான எனக்கு மட்டும் தான் இருக்கு. அப்ப நான் தலைவனாயிடுறேன். நம்ம ஜனங்க வாக்குறுதி இல்லாம இங்க யாரும் தலைவனாக முடியாது. இத பாரு மாமா, நீ மட்டும் எனக்கு கட்டிக்க மாட்டேன்னு சொன்னீனா நான் செத்தே போயிடுவேன் மாமா. இது பார் மாரப்பா, பெத்தவங்க வார்த்தைக்கு கட்டுப்படாத பிள்ளைங்க உருப்பட்டதே இல்ல. உன் நல்லது கெட்டதுக்கு முடிவு எடுக்க வேண்டியது நாங்க தான். உங்க முடிவு எனக்கு கெட்டதாலாம் இருக்கு. அப்போ என் உசுறு உங்களுக்கு முக்கியம் இல்ல, வள்ளிய கல்யாணம் கட்டிக்கிறதா முக்கியமா? டேய், எந்த தாயும் தான் குழந்தைங்க நல்லா இருக்கணும் தான்டா நினைப்பா. அந்த குறி சொன்னவனையெல்லாம் மறந்துட்டு நம்ம குலதெய்வத்தை நம்பி வள்ளி கழுத்துல தாலியை கட்டு. நீ 100 வயசு வாழ்வடா. டேய் வாரப்பா, நீ என்னைக்கா இருந்தாலும் வள்ளியை தான் கட்டிக்கணும். மீறி நடக்கணும்னு நினைச்ச உன்னை நம்ம இடத்துல இருந்து நீக்கி வச்சிருவேன். என்ன சொன்ன? அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை கொன்னுடுவேன். டேய், அவர் மேல கைய வச்ச உசுர் போய்டும். டேய் வந்து வச்சு வரலாம். டேய் சாத்தப்பா, இரு, வீணா மோதிக்காதீங்க. இவன் நினைச்சது நிச்சயமா நடக்க போறது இல்ல. அப்புறம் ஏன்டா நமக்குள்ள சண்டை போட்டுக்கணும்? நடந்துட்டா இங்க பாருங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த மாரப்பனோட பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை எல்லாரும் புரிஞ்சு நடந்துங்க. மரப்பா, அம்மா வள்ளி அழாதம்மா. என்னைக்கா இருந்தாலும் உன் மாமா மாரப்பன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான். என்ன பாவம் பண்ணணும்? இப்படி ஒரு பிள்ளை என் வயித்துல வந்து பிறந்திருக்கு. அம்மா வள்ளி, நீ அழாதம்மா. வாம்மா. ஐயா கருப்பண்ணசாமி, எங்க சாதிசனம் அமைதியா வாழணும். அவங்களுக்கு எந்த இன்னலையும் கொடுத்துடாதப்பா. நீதான்ப்பா அவங்களை காப்பாத்தணும். என்ன சொப்னா, ரெடியாவாம உட்காந்துருக்க? நீ எங்க கூட கோயிலுக்கு வரலையா? இல்ல, நான் வரல. நீங்க எல்லாருமே போயிட்டு வாங்க. ஏன், உடம்பு சரியில்லையா? உடம்புலாம் நல்லாதான் இருக்கு. என்னங்க என்னங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் கிளம்பி ரெடி ஆயிட்டோம். வரலையா நீங்க? இல்ல, சொப்னா வரலையாமே. நான் வர முடியாத சூழ்நிலைன்னு சொன்னேன்ல. அவ வேணாங்க, நம்ம மட்டும் போயிட்டு நம்ம எல்லாரும் போனாதானே நல்லா இருக்கும் கோயிலுக்கு. அதான் வர முடியாத சூழ்நிலைன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் போலாம், இன்னொரு நாளைக்கு சொப்னா கூட்டி போலாம். வாங்க வாங்க போலாம். ஐயோ, என்னைக்கு நான் சொல்றத கேக்குறேன். ஓ, சரியான தலைவலிப்பா. ஐயோ, தாங்க முடியலையே. ஓ, என்னங்க என்னங்க ஆச்சு? சரியான தலைவலிமா, எனக்கு தாங்க முடியல. ஐயோ, போய் முதல்ல தைலம் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. ஐயோ, சரி, இருங்க எடுத்துட்டு வரேன்.
சார் திடீர்னு தலைவலி? ஏப்பா தலைவலின்னா சொல்லிட்டா வரும். நேத்தி ஃபுல்லா வெயில்ல சுத்தணும்ல, அதான் நினைக்கிறேன். வெளியில போகும்போது தொப்பி போட்டு வந்தீங்க சார். கிண்டலு. ஐயோ சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏங்க இதுக்கு தான் நான் நேத்தே சொன்னேன், வெளியில போகாதீங்க, வெளியில சுத்தாதீங்கன்னு. என் பேச்ச கொஞ்சமாவது கேட்டதானே? அப்படி போய் ஃப்ரெண்ட பார்க்க சொல்லுதா உங்கள? உங்களுக்கு தான் வெயில் ஒத்துக்காதுன்னு தெரியும்ல. என்ன பண்றது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூப்பிட்டான், போவாம இருக்க முடியல. அப்ப கோயிலுக்கு நாளைக்கு போய்க்கலாங்க. வேணாம், கோயிலுக்கு புறப்பட்டு போகாம இருக்க கூடாது, தெய்வ குத்தமாயிடும். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன். நான் வேணா உங்க கூட இங்க இருக்கவா சார்? எதுக்குப்பா? நானே எங்க தலைவலியில துடிச்சிட்டு இருக்கேன். நீ ஏதாவது பேசி என் தலைவலி இன்னும் அதிகமாக்குறதுக்கா? பிரேமா, நீ இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வா. சரிங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சப்னா, நீ மாமாவை பாத்துக்கோ, நாங்க 3 பேரும் போயிட்டு வந்துடுறோம். இந்தாங்க. அக்கா, நானும் உங்க கூட வரேன். என்னாச்சு? இப்பதான் வர முடியாத சூழ்நிலை சொன்ன, திடீர்னு வரேன்னு சொல்ற? சொன்னேன், ஆனா வீட்ல இருந்தா எனக்கும் போர் அடிக்கும்க்கா. நானும் உங்க கூட வரேன். பக்கத்துல இருக்கிற கடையெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். நீங்க போய் அதுக்குள்ள சாமி பார்த்துட்டு வந்துருங்க. சரி, கிளம்பு, போலாம் வாங்க. என்ன மாமா, தலைவலின்னு சொன்னல, தலையை பிச்சுக்கிட்டு தனியா உட்காரு, சரியா? வரட்டா? தலைவலின்னு சொல்லி சொப்னா கூட தனியா இருக்கலான்னு பார்த்தா, என்ன இங்க தனியா விட்டுட்டு சொப்னா அவங்க கூட போயிட்டாலே. பட்சி எஸ்கேப் ஆயிடுச்சியா, பட்சி எஸ்கேப் ஆயிடுச்சு. தலைவலின்னு நடிக்க போய் உண்மையிலேயே தலைவலி வந்துரும் போல இருக்கே. கொஞ்சம் நில்லுமா. ஏமா, இது மோசமான மலையாச்சே. இங்க நீ மட்டும் தனியா போயிட்டு இருக்க, கூட யாரும் வரலையோ? இல்லங்க, சில விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் மட்டும் தனியா தான் வந்தேன். ஆமா, நீங்க யாரு? நானா? இந்த மூலிகைகள்லாம் சேகரிச்சு நாட்டு மருந்து தயார் பண்றவன். ஆமா, ஏதோ விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னீங்க, என்ன விஷயம் அது? சொல்லு. இல்லங்க, அது தைரியமா சொல்லுமா. ஏன்னா இந்த மலைக்காட்டுல இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் எனக்கு அத்துப்படி. இவ்வளவு எதுக்கு, இங்க சில சித்தர்கள் இருக்காங்களே, அவங்களே கூட சில நேரங்கள்ல என்கிட்ட வழி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்படியா? அப்ப இங்க இருக்கிற எல்லா சித்தர்களையும் உங்களுக்கு நல்லா தெரியுமா? என்ன அப்படி கேட்டுட்ட? உனக்கு எந்த சித்தரை பார்க்கணும்னு சொல்லு. மாய சித்தரையா, வன சித்தரையா, மங்கள சித்தரையா, யார பார்க்கணும்னு சொல்லு. நீங்க சொல்ற மாய சித்தரை வர வழியில தான் நான் சந்திச்சேன். அப்புறம் மங்கள சித்தரை ஏற்கனவே சென்னையில எங்க ஆபீஸ்ல வந்த போது நான் பார்த்திருக்கேன். நீங்க சொல்ற வன சித்தர் யாருன்னே எனக்கு தெரியாது. பார்க்கணும்னா சொல்லு, பக்கத்துல தான் அவர் இருக்காரு, நானே அவர்கிட்ட கூட்டு போறேன். இல்ல வேண்டாம், எனக்கு அவரை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஆமா, இந்த குணசித்தரை உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? அவரு இந்த மலைக்கு அந்த பக்கம் தானே இருக்காரு. எனக்கு வழி தெரியும், வா, நானே உனக்கு கூட்டு போறேன். ஆமா, நீ ஏன் அவரை பார்க்கணும்? இல்ல 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 இல்ல, உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு. இல்ல அது ஒரு பெரிய ரகசியம், என்கிட்ட சொல்லாத. இல்ல இல்ல, ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்குமோ இல்ல தெரியாதோன்னு தான் நான் யோசிச்சேன். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே, இந்த மலைக்காட்டுல எனக்கு தெரியாத இடம் எதுவுமே கிடையாது. இங்க இருக்கிற சித்தர்களை விட எனக்கு அதிகமா தெரியும். அப்படியா? காலக்கணித சுவடிகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது கேள்விப்பட்டிருக்கீங்களாவா? பல சமயம் நான் அதை எடுத்தே பார்த்திருக்கேமா. ஓஹோ, அதனாலதான் இந்த குணசித்தரை பார்க்கணும்னு சொன்னியா? பரவாயில்ல, உனக்கு சரியான விவரத்தை தான் சொல்லி அமைச்சிருக்காங்க.
ஆமா, அந்த காலகணித சூடைகளை பத்தி இங்க இருக்கிற சித்தர்களுக்கு அப்புறம் என்ன மாதிரி சில பேருக்கு தான் தெரியும். உனக்கு எப்படி தெரிஞ்சது? அது ஒரு பெரிய கதைங்க, கேட்டா குழம்பி போயிடுவீங்க. ஏற்கனவே நாங்க குழம்புனதுனால தான் எங்க முதலாளி என்னை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. குழம்பி போயிருக்கியா? கவலையை விடு, என்கிட்ட அருமையான மூலிகை மருந்து இருக்கு. அது சாப்பிட்டா குழப்பெல்லாம் போய் நல்லா தெளிவு பிறக்கும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. இந்த காலக்கணித சுவடிகளை பத்தி எங்க முதலாளி கிட்ட சொன்னதே அந்த மங்கள சித்தர் தான். நான் நினைச்சேன் ஊர் ஊரா போய் எல்லாரையும் குழப்பறதுதான் அந்த மங்கள சித்தரோட வேலையே. ரகசியத்தை பாதுகாக்க தெரியாத ஒரு முட்டாள். அப்படியா? மாய சித்தர் அவரை பத்தி பெருமையா சொன்னாரே, நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? யார் சொல்றதை நம்புறதுனே எனக்கு புரியல. எனக்கு ஒரு புது குழப்பமே வந்துருச்சு. குழப்பமே வேண்டாம். அந்த மங்கள சித்தர் ரொம்ப தங்கமானவர் தான். என்ன ரகசியத்தை வெளியில சொல்லிட்டாருன்னு நான் அப்படி சொல்லிட்டேன். ஓ சரி, அதை விடு. இப்போ உனக்கு என்ன, அந்த குணசித்தரை பார்த்து கால கணித சுவடிகளை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஏன் கூட வா, நான் உன்னை கூட்டு போறேன். என்ன, என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி, அப்படின்னா உன் இஷ்டம், நான் கிளம்புறேன். இல்ல ஒரு நிமிஷம். நான் யோசிச்சது அதுக்காக இல்ல. இங்க காட்டுவாசிங்க கூட்டம் இருக்குன்னு மாய சித்தர் சொன்னாரு. ஒருவேளை நீங்க அவங்கள சேர்ந்தவங்களா இருப்பீங்களோன்னு தான் யோசிச்சேன். தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு சிரிப்பு தாமா வருது. ஏமா, என்ன பார்த்தா ஒரு காட்டுவாசி முறையா தெரியுது? நல்ல பொண்ணுமா நீ. சரி சரி வா, இப்ப கிளம்புனாதான் இருட்டுறதுக்குள்ள போய் சேர முடியும். வா வா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெண் கிளி நம்ம கிட்ட சிக்கிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம விருதத்துக்கு விடுமுறை விட்டுற வேண்டியதுதான். நாளைக்கு இவளை மாரப்பங்கிட்ட ஒப்படைச்சிருவோம். ஆமா, இங்க கல்லு முள்ளெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். பார்த்து வா. அந்த அயோக்கியனை நம்பி அவன் பின்னாடி போறாளே, இவள முதல்ல அவன்கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். அதுக்கப்புறம் என் மாமா மாரப்பன் கண்ணுல படாம இவளை காப்பாத்தி இந்த காட்டை விட்டு முதல்ல இவளை வெளியே அனுப்பணும். இந்த மாதிரி கடுமையான காட்டுக்குள்ள வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா வரணும். இல்லைன்னு வை, இந்த முள்ளுகள் எல்லாம் குத்தி காலெல்லாம் நடக்க முடியாம புண்ணாயிடும். எனக்கெல்லாம் பல முள்ளுகள் அப்படி குத்திக்கணும் வச்சுக்க. யார் நீ? பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். அவன் நல்லவன் இல்ல. அவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்ததா நான் இங்க வந்தேன். கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு. என்னடா அது? ஏன் பின்னாடி தானே வந்துட்டு இருந்தா? திடீர்னு எப்படி மாயமா மறைஞ்சா? ஒருவேளை மாய வித்தைகளை தெரிஞ்சவளா இருப்பாளோ? விடக்கூடாது. எங்க போயிருக்க போறா? இங்கதான் எங்கேயாவது மறைஞ்சிருக்கணும். அவளை கண்டுபிடிச்சு நம்ம சுயரூபத்தை காட்டிட வேண்டியதுதான். எங்க போயிருப்பா? என் வலையில விழுந்த பெண் கிளி தப்பிச்சு போயிடுச்சேன்னு நினைச்சேன். அங்க நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்க தங்க கிளியே போயிட்டு இருக்குது.
ஒருவேளை இந்த தங்க கிளியை காட்டதான் அந்த பெண் கிளி இங்க வந்திருக்குமோ? எது எப்படியோ இந்த முறை நான் ஏமாறக்கூடாது. அந்த பையனை பிடிச்சி கால கணித சுவடிகளை அடைஞ்சிட வேண்டியதுதான்.